உங்களுக்கு நீண்ட நாளா தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கா? நான் சொல்ற இந்த 5 பழங்களை தினம்தோறும் எடுத்துட்டே வாங்க. தலைமுடி உதிர்தல், இளநரை பிரச்சனை இது எதுவுமே இருக்காதுங்க. அது என்னென்ன ஃப்ரூட்ஸ் எப்படி சாப்பிடணுன்றதை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி உதிர்தல், இதற்கான தைல வகைகள், உணவு முறைகள், சித்தர்கள் சொன்ன காயக்கருப்ப முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பழங்கள், ஃப்ரூட்ஸ், எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம எடுக்கும்பொழுது தலைமுடி உதிர்தல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம டயட் கரெக்டாக எடுக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு ரீசன்னால நமக்கு ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்றது கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்கலாம். நிறைய பெண்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறது தாங்க காரணமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு விட்டமின் ஏ, விட்டமின் டி டிஃபிஷியன்சி, விட்டமின் B12 டிஃபிஷியன்சி, அதே மாதிரி புரோட்டீன் உணவு நம்ம சரியாக எடுக்காமல் இருந்தாலும் தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மற்றும் நம்மளுடைய தண்ணி ஹார்ட் வாட்டராக இருந்துச்சுனாலும் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு முக்கியமாக நம்ம இன்டர்னலாக உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய பழங்கள், என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டீங்க அப்படின்னா தலைமுடி உதிர்தல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகும். அதுவும் இந்த இளநரை பிரச்சனைங்க. இந்த இளநரை பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடிய பழ வகைகள் என்ன? கண்டிப்பாக கட்டாயம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஃப்ரூட்ஸில் ஏதாவது 2வது தினமும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி நம்ம கரெக்டாக சாப்பிடும்போது தலைமுடி உதிர்தல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். முதல்ல தலைமுடி உதிர்தல் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தினம்தோறும் இது ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் மாதுளை. மாதுளையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ளேவனாய்ட்ஸ், இது உடல் உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸ்ட்ரைட்டாக நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவல் இது இன்க்ரீஸ் பண்ணும். யாருக்கெல்லாம் உடலில் ரத்த ஓட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது, ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது, அயன் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தினம்தோறும் ஒரு மாதுளையை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி மாதுளை தோல் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணீரில் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம். தலைக்கு நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதுளை தோல் போட்டு நல்லா பாயில் பண்ண தண்ணீரை ஹேர் வாஷ் பண்ணும்போது தலைமுடி உதிர்தல் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிருங்க. ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நரைமுடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதுளை தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாதம் வடித்த கஞ்சியோட நல்லா பாயில் பண்ணி எடுத்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இதனோட மருதாணி இலை பொடி, செம்பருத்தி இலை பொடி, இது 2மே மிக்ஸ் பண்ணி தலையில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போதும் இளநரை நமக்கு வராமல் தடுக்கப்படும். நேச்சுரலாகவே நம்ம தலைமுடி கருப்பாக மாற ஆரம்பிக்கும். தினம்தோறும் ஒரு மாதுளை கட்டாயமாக எடுத்துக்கோங்க. அடுத்து 2வது முக்கியமான ஒரு ஃப்ரூட், இது சாப்பிட்டா ஹேருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா கொய்யா. விட்டமின் சி இதில் ரொம்ப ரொம்ப அதிகங்க. டெய்லி ஒரு கொய்யா சாப்பிட்றது ரொம்ப முக்கியமானது. இதில் அயன் இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நமக்கு தேர ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு டிஃபிஷியன்சி இருக்கும். கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கிறது, அயன் டிஃபிஷியன்சி இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிறதுனால அதை சரி செய்கிறதுக்கும் நீங்கள் கொய்யா எடுத்துக்கலாம். ரெகுலராக நீங்கள் கொய்யா எடுத்துக்கிட்டே வரும்போது, அதுவும் நாட்டு கொய்யாலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். விட்டமின் சி இதில் அதிகம். கொய்யா இலைகளை நம்ம தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணி அந்த தண்ணீரில் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம். அப்படி பண்ணும்போதும் தலைமுடி உதிர்தல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அடுத்து 3வது முக்கியமான ஃப்ரூட், நம்ம இது டெய்லியுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கும் நல்லது, கண்களுக்கு நல்லது, நம்ம தலைமுடி உதிர்தலும் குறையும் அப்படின்னா பப்பாளி. பப்பாளி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹேருக்கு இது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே நம்ம போடுவோம். ஃப்ரூட் ஃபேஷியல் நம்ம நிறைய பேர் போடுவோம். அதே மாதிரி ஹேர் பேக்காக கூட நம்ம பப்பாளி போடலாம். ஃபேஸ்க்கு இதை ஜென்டலாக நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாங்க. அதே மாதிரி இன்டர்னலாக உள்ளுக்கு நீங்கள் பப்பாளி சாப்பிடும்போது உடல் நலனில் அவ்வளோ மாற்றங்கள் நமக்கு கிடைக்குது. விட்டமின் ஏ இதில் ரொம்ப ரொம்ப அதிகம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம்,
நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பழ வகை அப்படின்னா பப்பாளியை சொல்லலாம். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உடல் நலனில் அவ்வளவு முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் டெய்லி ஒரு 2 பீஸாவது நீங்கள் பப்பாளி சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து 4வது முக்கியமான ஒரு ஃப்ரூட். இது சாப்பிட்டா நம்ம தலைமுடி நல்லா வரலும், ஸ்கின்னுக்குமே இது ரொம்ப நல்லது. ஸ்கின் டோன் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு இதை சாப்பிடுவாங்க அப்படின்னா திராட்சை. இந்த கொட்டையோடு இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சை இருக்கு பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இதை ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை தினம்தோறுமே ஒரு 2 கைப்பிடி அளவு நீங்கள் திராட்சையை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த உலர் திராட்சையை கூட நம்ம தண்ணீரில் ஊற வைத்து அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உலர் திராட்சையை தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் என்ன பண்ணலாம், மிக்சியில் அரைச்சி இதனோட கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திராட்சை எடுக்கும்போது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஹேருக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ், நம்ம சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கும் நீங்கள் திராட்சையை தாராளமாக பயன்படுத்திட்டு வரலாங்க. அதுவும் சருமம் ரொம்ப ரொம்ப பொலிவாக இருக்கிறதுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து 5வது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு. ஸோ இந்த ஆரஞ்சு அது சாத்துக்குடி. ஸோ இதை நம்ம எடுத்துக்கும் போதும் தலைமுடிக்கும் உங்களுடைய சருமத்திற்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் சருமத்தில் இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் நமக்கு தீர்வதற்கும் இது தினம்தோறுமே நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாங்க. அது மட்டும் இல்லாமல் கட் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த ஆரஞ்சு அந்த பல்போடு நீங்கள் சாப்பிடும்போது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். இப்போ நான் சொன்ன இந்த 5 பழங்களுமே தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய ரிச் ஃபைபர் பார்த்தீங்கன்னா குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி நமக்கு அப்சார்ப்ஷன் கரெக்டாக நடக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்சார்ப்ஷன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நமக்கு ஈர்க்கப்படணும். அதே மாதிரி உங்களுக்கு அனிமியா இருந்தாலோ இல்லை பால்பிட்டேஷன் அதிகமாக இருக்குது, லிவரில் ப்ராப்ளம் இருக்குது, அது எல்லாமே சரி செய்யக்கூடிய விஷயங்களும் சத்துக்களும் இந்த 5 பழங்கள்ல இருக்கு. ஸோ தவறாம இந்த 5 பழங்களை தினம்தோறும் 2 நீங்க எடுத்துட்டே வாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம கற்ப மருந்துகள், தைல வகைகள் எல்லாமே இருக்கு. அதையும் இதனோட சேர்த்து நீங்க பயன்படுத்தும் போது தலைமுடி உதிர்தல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி அந்த நரைமுடி பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும். ஸோ தலைமுடி உதிர்தல் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.